லாஸ்ட்டு குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறத பார்த்துட்டு வரலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், லெவின் இருக்குது. லெவினா விதிக்கிறது, ஒரு இதை இம்போஸ் பண்ணுறது தான் லெவின்னு சொல்லுவோம். கலெக்ஷன் அப்படின்னா கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட்டு அசைன்டு இல்லை அப்ராப்ரேட்டட் அப்படின்னா ரெண்டுமே கொடுக்குறது, யாருக்கு போய் சேரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அசைன்டு அப்ராப்ரேட்டட் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டட்னா யாரோ ரெண்டு பேருக்கு நடுவில் பிரித்து எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த ஆர்டிகல்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தான் கீழே கொடுத்துருக்கேன் 268 எல்னு கொடுத்துருக்கேன். அப்போ 268 எல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்போ 268 கீழே லெவி அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. லெவினா என்ன சொன்னால் வரியை விதிக்கிறது. அப்போ யார் விதிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். யூனியன் கவர்மெண்ட் வரியை வந்து விதிக்க போகிறாங்க. அப்போ 268னா டியூட்டிஸ் லீவ்டு பை த யூனியன். ஓகேங்களா? அதாவது வரியை விதிக்கிறாங்க. ஆனால் கலெக்டட் அண்ட் அப்ராப்ரேட்டட் பை ஸ்டேட்டு. நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் லீவ்டு பை யூனியன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஆர்டிக்கல் அது? ஆர்டிகல் 268 கீழே வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் 269னா எல்சின்னு கொடுத்துருக்கேன். அப்போ லீவ்டு அண்டு சி வந்து கலெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ லீவ்டு அண்ட் கலெக்டட் பை யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ 268னா எல் மட்டும்தான் வரும், யாருக்கு? யூனியனுக்கு. ஓகேங்களா? 269னா எல் அண்ட் சி வரும், யாருக்கு? யூனியனுக்கு. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 270 என்ன சொல்லும் அப்படின்னா லீவ்டு அண்டு கலெக்டட். அதே இந்த எல்என்சி தான் பை யூனியன், ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் த சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? பிரித்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் 270. இப்போ அந்த கொஸ்டினை பார்க்கலாம். இப்போ அந்த கொஸ்டினை பாருங்கள். டாக்ஸஸ் லீவ்டு அண்ட் கலெக்டட் பை யூனியன் பட் அசைன் டு ஸ்டேட், ஆர்டிகல் 269 சொல்கிறாங்க. எல்என்சி பை யூனியன் வந்துச்சுன்னா என்ன சொன்னால் 269 சொன்னோம். ஓகேங்களா? அப்போ கரெக்டு. டாக்ஸஸ் லீவ்டு பை யூனியன், ஓகேங்களா? அதோட முடிச்சுக்கோங்க. லீவ்டு பை யூனியன் வந்துட்டாவே என்ன சொன்னேன்? 268ன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கலெக்டட் அண்ட் அப்ராப்ரேட்டட் பை ஸ்டேட்னு சொல்லியிருக்காங்க. 268 தான் கரெக்டு. தேர்டு பாருங்கள், டாக்ஸஸ் லீவ்டு அண்ட் கலெக்டட் பை யூனியன், எல்என்சி பை யூனியன் பட் விச் மே பி டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் யூனியன் டெரிட்டரி அண்ட் ஸ்டேட்ஸ். அதாவது பிரித்து கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். டிஸ்ட்ரிபியூட்டர்னு வந்துச்சுன்னா என்ன சொன்னேன் நான்? 270 சொன்னேன். இங்கே வந்து இது தப்பு. அப்போ எது கரெக்ட் மேட்ச்னு கேட்குறாங்க. அப்போ 3 வந்து வராது. 3 வரலன்னா ஆப்ஷன் சி 1 and 2 ஒன்லி கரெக்ட். ஓகேங்களா?